என்னங்க அழுதுட்டு இருக்கீங்க? நானா வந்து வெங்காயம் அரிஞ்சேனா, வெங்காயம் அரிஞ்சப்ப எப்பா எல்லாருக்குமே தண்ணி வரும், ஓகேவா? கண்ணில் தண்ணி வரும், ஓகே. அதுக்கப்புறம் தக்காளி அரிஞ்சேன். இப்போ இந்த கத்திரிக்காய் அரியலான்னு நின்றுக்கிறேன். இது அரியறப்பதான் ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருது. நிருபன் புக்கில் ஒரு ஸ்டோரி வந்தது, ஓகேவா? இது நிறைய பேர் துபாயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், என்னன்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ணாங்களாம், இந்த காய்கறிங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்களாம், யார் வந்து கிங்கா இருக்கிறது அப்படின்னு. அப்போ வந்து உருளைக்கிழங்கு சொல்லிச்சான், நான் தான் கிங்கு அப்படின்னு. ஏன் நீ கிங்குன்னதுக்கு என்ன எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் ஆனியன் சொல்லிச்சான், நான் தான் வந்து எல்லா சமையலுக்கும் உதவுவேன், நான் தான் கிங்கு, என்னை அறிஞ்சாலுமே எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ வந்து பச்சை மிளகாய் சொல்லிச்சான், நான் தான் கிங்கு, என்னை யாரும் டச் பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் கேரட் சொல்லிச்சான், எனக்கு தான் வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கு, நான் என்ன சாப்பிட்டாதான் எல்லாருக்குமே கண்ணு நல்லா தெரியும், நான் தான் கிங்கு அப்படின்னு அதை சொல்லிச்சான். அப்புறமேட்டு வந்து லாஸ்டா இந்த கத்திரிக்காய் எங்க பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து சொல்லிச்சான், டேய் நீங்க எல்லாமே சண்டை போட்டு கிடக்குறீங்க, நான் நேச்சுரலாவே கிங்குடா அப்படின்னு சொல்லிச்சான். ஏன் அப்படி சொல்றீங்க கேட்டதுங்க, பாருங்க எனக்கு மட்டும் தான் தலையில எப்பவுமே மகுடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். பிறக்கும் போதே எனக்கு மகுடம் வரும் அப்படின்னு சொல்லிச்சான். இது மாதிரி நிறைய பேர் பிறக்கிறப்பே கிங்கா பிறந்துருவாங்க, நம்மளும் அப்படி கிடையாது, ஓகேங்களா? இந்த ஸ்டோரியில இருந்து என்ன சொல்றோம்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 1ஆவதுல கிரேடு 1 புக்ல வந்த ஸ்டோரி இது. சோ கத்திரிக்காய் தான் வந்து நேச்சுரலாவே கிங்கு. எப்பவுமே குறை கூட தான் கூத்தாடும், நிறை கூட கூத்தாடாதுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறவங்க எப்பவுமே அமைதியா தான் இருப்பாங்க. இந்த இல்லாதவங்க தான் தாம் தூம்னு குச்சின்னு கிடப்பாங்க. ஊர்லயே நீங்க இதே மாதிரி பாத்திருப்பீங்க. ஓகே மக்களே, உங்க வாழ்க்கையில இது மாதிரி ஏதாவது வந்து நிறை கூட ரொம்ப அமைதியா இருக்கும், குறை கூட தான் ரொம்ப கூத்தாடி கிடக்கும். இது மாதிரி உங்களுடைய லைஃப்ல நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. யாருன்னா நல்ல டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்க. ஒரு சில பேர் ஒண்ணுமே தெரியும், நான் தான் காமெடியா கண்டுபிடிச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி யாரும் இருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே.